ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிட்டி யூனியன் பேங்க்கில தான் வந்து உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் குடுத்துருக்காங்க. ஸோ, உங்களுக்கு இதில வந்து பாருங்க ஃப்ரெஷர்ஸ் எலிஜிபிள் தான் இதுக்கு. ஸோ, உங்க சொந்த ஊர்லயே தான் உங்களுக்கான ஜாப் வந்து இருக்க போது. மொத்தமா ஒரு 2500 பிளஸ் வேக்கன்சியோட வந்திருக்கு. ஸோ, சேலரின்னு பொறுத்தவரைக்கும் 30,000லேருந்து உங்களுக்கான சேலரியுமே வந்து இருக்கும். எக்ஸாம் ஃபீஸ் அந்த மாரிலாம் எதுவுமே கிடையாது. ஸோ, 38 மாவட்டத்தினருமே விண்ணப்பிக்கலாம். இப்ப இந்த வேலைக்கான கேரியர் சைட் நம்ம பார்க்கலாம். நீங்களும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபிஷியல் கேரியர் சைட்டு. ஸோ, சிட்டி யூனியன் பேங்க்ல இருந்து பாருங்க இந்த ரெக்ரூட்மெண்ட் குடுத்துருக்காங்க. உங்களுக்கு தெரியும். ஸோ, தமிழ்நாட்டுல வந்து பார்த்தோன்னா, சிட்டி யூனியன் பேங்க் வந்து எங்க இருக்குன்னா, ஸோ கும்பகோணம்ல தான் வந்து பார்த்தோன்னா, இதுக்கான ஹெட் ஆஃபீஸ் வந்து உங்களுக்கு வந்து இருக்கு. ஸோ, எல்லா பிரான்ச்சஸுமே வந்து பார்த்தோன்னா, நம்ம தமிழ்நாடு முழுக்க வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ, இதுல வந்து பாருங்க உங்களுக்கு என்னென்ன டைப்ல வந்து போஸ்டிங்ஸ் வந்து குடுத்துருக்காங்கன்னா, அசிஸ்டன்ட் ஜெனரல் மேனேஜர், சீஃப் மேனேஜர், ரீஜினல் டெவலப்மென்ட் மேனேஜர், பிரான்ச் மேனேஜர், அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பாருங்க பிரான்ச் டெவலப்மென்ட் மேனேஜர், ரிலேஷன்ஷிப் மேனேஜர் கேட்டகரிக்குலாம் வந்து உங்களுக்கு போஸ்டிங் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ, இதுக்கு வந்து நீங்க எப்படி வந்து அப்ளை பண்ற மாரி இருக்கும்னா, நீங்க கீழ வந்தீங்கன்னா வந்து பாருங்க கிளிக் ஹியர் டூ அப்ளைன்னு குடுத்துருக்காங்க. இந்த லிங்க்க நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா, டைரக்ட்டா வந்து நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணக்கூடிய பேஜுக்கே வந்து போகும். ஆன்லைன்லயே நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ, இங்க வந்து பாருங்க அப்ளிகேஷனோட பேஜ் வந்து வந்திருக்கு. இதுல குடுத்துருக்காங்க பாருங்க. உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து நீங்க ஃபில் பண்ண போறீங்க. உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ்ல இருந்து, உங்களோட எஜுகேஷன் டீட்டெயில்ஸ், அதுக்கப்புறம் உங்களோட லொகேஷனு, ஸோ எந்த போஸ்ட்டுக்கு நீங்க அப்ளை பண்றீங்களோ, அதுக்கான டெசிக்னேஷன் இது அது எல்லாமே நீங்க ஃபில் பண்ணிட்டு, ஸோ எம்ப்ளாய்மென்ட் டீட்டெயில்ஸ் பொறுத்தவரைக்கும் நீங்க ஃப்ரெஷரா இல்ல எக்ஸ்பீரியன்ஸா அப்படிங்கிறத வந்து நீங்க குடுத்துக்கலாம். ரெஃபரன்ஸ் வந்து பாருங்க இங்க வந்து 7th ஒன்ல குடுத்துருக்காங்க. அந்த ரெஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து யார வேணாலும் நீங்க ரெஃபரன்ஸா குடுக்கலாம். ஸோ, நீங்க வந்து சிட்டி யூனியன் பேங்க்ல வொர்க் பண்றவங்கள தான் நீங்க ரெஃபரன்ஸ் குடுக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஸோ, யாராவது ஒரு 2 பேர வந்து நீங்க ரெஃபரன்ஸா நீங்க குடுத்துக்கோங்க. ஸோ, இதெல்லாம் நீங்க கரெக்ட்டா வந்து நீங்க ஃபில் பண்ணி கீழ வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து நெக்ஸ்ட் குடுத்து நீங்க வந்து சப்மிட் பண்ணிட்டா போதும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா, அவங்க வந்து உங்களுக்கு வந்து ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து பாருங்க கால்டு ஃபார் ரெக்ரூட்மென்ட் ப்ராசஸ்ன்னு இங்க குடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? ஒன்லி ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ் வில் பி கால்டு ஃபார் ரெக்ரூட்மென்ட் ப்ராசஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆகுறீங்கன்னா, உங்களுக்கு வந்து ரெக்ரூட்மென்ட் ப்ராசஸ்க்கு வந்து ஃபர்தரா வந்து உங்களுக்கு வந்து கூப்பிடுவாங்க. ஸோ, இப்போ வந்து பாருங்க நீங்க ரிலேஷன்ஷிப் மேனேஜர் போஸ்டிங்க்கு வந்து நீங்க அப்ளை பண்றீங்க அப்படின்னா, ஃப்ரெஷர்ஸ் வந்து இதுக்கு வந்து எலிஜிபிள். ஏதோ ஒரு கிராஜுவேட் டிகிரி வந்து நீங்க முடிச்சிருந்தா எலிஜிபிள். அப்படி இல்லன்னா போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி நீங்க பண்ணியிருந்தாலுமே நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஃப்ரெஷர்ஸ் எலிஜிபிள். ஏஜ் லிமிட் வந்து பாருங்க மினிமம் 22 மேக்ஸிமம் 27 வரைக்கும் இந்த வேலைக்கு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ, இதுல வந்து பாருங்க அந்த டிகிரிய வந்து நீங்க 60% நீங்க வந்து முடிச்சிருக்கணும். கரஸ்பாண்டன்ஸோ இல்லன்னா வந்து டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் அந்த மாரி நீங்க படிச்சிருக்கக்கூடாது. ரெகுலர்ல தான் நீங்க முடிச்சிருக்கணும். ஸோ, ரெக்ரூட்மென்ட் ப்ராசஸ பொறுத்தவரைக்கும் பாருங்க ரிட்டன் டெஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்டர்வியூ வந்து இருக்கும். ஸோ, அதே மாரி வந்து பாருங்க அசிஸ்டன்ட் மேனேஜர் போஸ்டிங்க்கு வந்து நீங்க அப்ளை பண்றீங்கன்னா, இதுக்குமே வந்து பாருங்க போஸ்ட் கிராஜுவேட் டிகிரியோ இல்லன்னா வந்து கிராஜுவேட் டிகிரில வந்து பாருங்க பிரெஃபரன்ஸ் வந்து தருவோம். ஜேஐஐபி இல்லன்னா சிஐஐபி நீங்க முடிச்சிருந்தா பிரெஃபரன்ஸ் வந்து கிடைக்கும். மினிமம் ஏஜ் லிமிட் வந்து 24 மேக்ஸிமம் 30 இயர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ, இதுக்கு வந்து பார்த்தோன்னா, இதுல உங்களுக்கு அசிஸ்டன்ட் மேனேஜர் லெவல் போஸ்டிங்னால உங்களுக்கு ஒரு 3 இயர்ஸ் வந்து பேங்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அது வந்து பாருங்க உங்களுக்கு பிரைவேட் செக்டாரா இருக்கட்டும், அதுல வந்து பாருங்க உங்களுக்கு வந்து இங்க குடுத்திருக்கிற மாரி ஜெனரல் பேங்கிங் அண்ட் ஆப்பரேஷனோ இல்லன்னா கிரெடிட், டெக்னாலஜி, ஸோ கரண்ட் அக்கவுண்ட், சேவிங் அக்கவுண்ட் குடுத்திருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ, காசான இந்த இடத்துல குடுத்திருக்காங்க பாருங்க. சிஏ, எஸ்ஏன்னு குடுத்திருப்பாங்க. அது வந்து காசானா கரண்ட் அக்கவுண்ட், சேவிங் அக்கவுண்ட். அதுக்கப்புறம் சேல்ஸ் மேனேஜ்மென்ட், ரெக்கவரி இல்லன்னா லீகல் இந்த மாரி இதுல உங்ககிட்ட வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா, நீங்க தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்த போஸ்டிங் வந்து பாருங்க பிரான்ச் மேனேஜர் போஸ்டிங். இதுக்குமே வந்து பார்த்தோன்னா, நீங்க போஸ்ட் கிராஜுவேட் இல்லன்னா கிராஜுவேட்ல வந்து நீங்க அது முடிச்சிருந்தா எலிஜிபிள். மினிமம் வந்து பாருங்க 25லேருந்து 40 இயர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தோன்னா, எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஏன்னா வந்து இதுல வந்து உங்களுக்கு எல்லாமே வந்து ஹை லெவல் போஸ்டிங், மேனேஜர் லெவல் போஸ்டிங். இதுல ரிலேஷன்ஷிப் மேனேஜர் இருக்கு பார்த்தீங்களா? அதுக்கு மட்டும் வந்து பார்த்தோன்னா, ஃப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம். மீதி இருக்கிற போஸ்டிங்ஸ்க்கு எல்லாத்துக்கும் வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. நீங்க செக் பண்ணி பார்த்துட்டு, எந்த போஸ்ட்டுக்கு நீங்க வில்லிங்கோ அந்த போஸ்டிங்க்கு வந்து நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. நான் சொன்ன மாரி வந்து கிளிக் ஹியர் டூ அப்ளைன்னு வந்து பாருங்க இங்க குடுத்துருக்காங்க. இந்த லிங்க கிளிக் பண்ணி நீங்க வந்து ஒன் பை ஒன்னா நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழ குடுக்குறேன். ஸோ, செக் பண்ணி பாருங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.